முட்டங்கால அளவு கூட இல்லை தண்ணி. ஏன்னா விட்டா பின்னாடி போயிரும். பெரிய பாத்திரம் இப்படி விட்டா அப்படியே போயிரும். ஓரளவுக்கு தாங்க தண்ணிக்குள்ளே வீடியோ எடுக்கிறேன். எடுக்கட்டான்னு கேட்டாங்க. கஞ்சா கருப்பு தாயிட்டேன். ஏ பத்துக்கிளி தாவு தாவு இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணலாம். பேசுவோம் ஏன் தெரியுமா? அதெல்லாம் தூக்கி விட்டுருவோம். ரிமூவ் பண்ணிடுவோம் தானே பேக்ரவுண்ட் சவுண்டை. பேக்ரவுண்ட் பேசுறது போகுதுன்னா போட்டுட்டு வாழை இல்ல மேல வாழைக்காய பத்தியா? மேல வாழைக்காய பத்தியா? அத வாழைப்பூ கிடக்குன்னா மேல இருந்து சொட்டு விழும். விழுந்துடாமேமா மீன் பிடிக்கிறதுக்குடா. கொம்பே சூரா வெட்டையாடும். இதுதான் கரை. வாழை ராசானா வாழை ராசா. நீ குளிக்காதமா வழியில விழுந்துறாரா? நீ வந்து முடியாதுன்னா முடியும்னு பண்ணி காட்டுறவன் இருந்தாலும் யோசிச்சுக்க. இது வரைக்கும் நீ அப்படி பண்ண ஈஸியா ஆக முடியாது. அப்படி நின்று பாரு, தலையிலே விழும். இல்ல இவன் ஆண்டு
நல்லா இருக்கு இருக்கா கொஞ்சம் கசக்குது இருக்கா இங்கே இருந்து அடுத்த இப்போ நம்ம இங்கே இருந்து அங்கே போகணுமா நறுக்கு ஃபினிஷிங் நறுக்கு இப்படி வந்துட்டுனா இதுக்கு அடுத்தது காய் வராது பார்த்துக்க. இதுதான் பார்த்துக்கணும். இதுதான் மானிக்கட்டான்னு சொல்லி அதுக்கு கீழே இதில் வந்து கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கு கீழே காயே இருக்காது. இங்கே வரும். இதுதான் அதோட இது தெரிகிறது. அதை பார்த்துட்டு நொடிச்சிடலாம். இப்படியே அதே மாதிரி விட்டுருக்கா. கடைசி எண்டில் 2 காய் இல்லைன்னா 1 காய் இருக்கும். இருங்க இவட்ட இப்போ கேட்போம். இதை உடைக்கலாமா உடைக்கூடாதா? ஆக்சுவலா அப்பா வந்து அவ்வளவு தூரம் கொண்டு போயிட்டாங்க. தாராளமாக உடைக்கலாம். ஓகே சோ தாராளமா we can break this. எப்படி நம்மளாம் அந்த மாதிரி யோசிப்போம். இது இன்னும் ஒரு சீப்பு காட்டினாக்கிறது தான் நொடிக்கணும். இது அதில் இந்த பொடி காயே வரல பத்தியா? சீப்பு கொண்டு வந்தியா? என்ன சீப்பு? சீப்பு இருக்கு. எத்தனை சீப்பு? காமெடி போடலாம்னு நினைச்சேன். இதை இதை எடுக்கலாம். இப்போ இதுல இருந்து தண்ணி விழும் இல்ல கட் பண்ணி சுற்றி சுற்றி போயிட்டே இருக்குவேன். முடிவு இருக்காது. அது விழுந்துடும் பத்துக்க. அப்புறம் அதை குத்தி அப்படியே எடுத்து ரொம்ப இன்ஃபார்மேட்டிவாக இருக்கும். அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மேலே இருந்து விழுந்துருக்கோம். நீங்கள் சீட்டில் விழுந்துருக்கோம். தென்னை மரத்துலேருந்து. நீச்சல் திறமை இதில் காட்டு. ரெடி பண்ணி வச்சிருக்கு. ஏயா ஆர்கானிக்கில் ரெடி பண்ண டானிக். நாட்டு சர்க்கரையும் ஈயமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 days அப்படியே வச்சோம்னா திரும்ப அதை வாழைகளுக்கு ஊற்றணும்னா ரொம்ப இயற்கையாக இருக்கும். நீச்சல் திறமையை காட்டு. சரி ஏமா கிணத்து மேலே நிற்கக்கூடாது. செல்லாம் இங்க பாருங்க. இங்க வந்து எங்களோட ஆச்சியோட கை இருக்கும். கை இல்லை கை ரேகை. கை அப்படியா இருந்தா இருக்கலாம். அதுதான் தண்ணி அப்படியே விட்டு பார்த்தோம்னா நல்லா தெரியும். அதுதான். பப்பாளி கேட்ச் பிடிக்கிறது யாரு? த்ரோபால் பிளேயர்னு சொல்றீங்களா? அசிங்க ஓட்டுங்க. அந்த வரைக்கும் தானே விழும். இந்த இது தெரிய மாட்டேங்குது. முடிக்காதா? அது நிற்காது. இங்க பாரு. இன்னொரு சந்தோஷம். இது ஃப்ளூக்கா இல்லாட்டி திறமையானு இப்ப பாத்தறலாம். 2வது 3வது வந்து லைனா தெரிஞ்சிரும். ஃப்ளூக்கா திறமை. 3 டைம் பண்ணாதான் அது வந்துட்டு டாலன்ட். நாங்க பண்ணுவோம். இந்த பாரு. பெரியப்பா என்ன வெட்றீங்கன்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி ஒன்னு வெட்டுங்க. இப்ப கண்டுபிடிச்சிரும். கைக்கே வெட்டி கொடுக்குறீங்க. அவ்வளவுதான். இப்ப சொல்லுன்றேன். கைக்கே வெட்டி கொடுத்துட்டாங்க. என் பிள்ளை அதெல்லாம் கேட்சா கரெக்டாக பண்ணுவாள். ஏம்மா கை தண்ணி எடுத்தாலே கிடைக்கும். என்னம்மா இதில் ஒரு ஷார்ட் எடுங்க. இதை காட்டலாம். இதை மட்டும் காட்டு. சரியா பொட்டா? ரெண்டு கையிலையும் அப்படியே தெரியுது. ஆமாம் அப்படியே கையெடு. இதுலதான் எங்க ஆச்சி கை இருக்கு. கையெடுவேன். எப்படி கரெக்டாக தானே வச்சிருக்கேன். மெஹந்தி கொஞ்சம் ஆனா வாழை வச்சிருந்தா எல்லாமே பிசினஸ். வாழைக்காய், வாழைப்பழம், வாழை இலை, தண்டு எல்லாமே காசு தான். வாழைனாலே காசு. காசுனாலே வாழை தான். மதுரைனாலே நாயா தான். வாழை வைக்கும். வாழை படம் பாத்தீங்களா? சிப்ஸ் அந்த சர்க் பண்ணுவாங்க. அது இந்த கார்ல நல்லா வரும். நேந்திரத்தோட நல்லா இருக்கு. இனிப்பா இருக்கும். கசலி சிப்ஸ் இருக்கா? கசலியில எப்படி சிப்ஸ் இருக்கு? வராதுல்ல, அதான் சொல்றேன். நேந்திர சிப்ஸ் போடு. அதுவும் சொல்ல வேண்டியது. கேக்கற கொடுத்திருக்கேன். மாடர்ன் லைஃப், சிட்டி லைஃப்.
வெல்கம் டு வில்லேஜ்